கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பர்த்தலமேயு என்பவருடைய திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த பர்த்தலமேயு என்று சொல்லக்கூடியவர் 3 நற்செய்திகள், ஒத்தமைவு நற்செய்திகள் என்று சொல்கின்ற அந்த பகுதியிலே அவர் பர்த்தலமேயு என்று குறிப்பிடப்படுகின்றார். ஆனால் யோவான் நற்செய்தியிலே அவர் நத்தனியேல் என்று குறிப்பிடப்படுகின்றார். எனவே நத்தனியேல், பர்த்தலமேயு இரண்டும் ஒரே ஆளை குறிக்கின்ற பெயர்களாகவே இருக்கின்றன. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நத்தனியேல் இன்றைக்கு பர்த்தலமேயு என்ற திருத்தூதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே இந்த பர்த்தலமேயு எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவர் இயேசு இந்த பர்த்தலமேயு, நத்தனியேல் வருகின்ற அந்த வருகையை பார்த்தவுடன் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் இவர் என்று அவரை குறித்து அவர் சொல்கின்றார். எனவே நத்தனியேல் அவருடைய உண்மை நிலையை, உண்மை தன்மையை, இயல்பை ஆண்டவர் இங்கே எடுத்துரைக்கின்றார். நத்தனியேல் கேட்கின்றார், என்னை எப்படி உமக்கு தெரியும் என்று சொன்னதும் அவருடைய பழைய நிலை, அவருடைய இறந்த கால நிலை என்ன என்று சொன்னால், உன்னை எனக்கு எப்படி தெரியும் என்றா கேட்டாய், உண்மையாகவே பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பே அத்திமரத்தின் கீழ் நான் உம்மை கண்டேன் என்று தனது இறந்த காலத்தை எடுத்து சொல்கின்றார். அடுத்தது ஆண்டவர் இயேசு அவரிடம், நீர் வானம் திறப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பாய் என்று எதிர்காலத்தையும் கணக்கிட்டு சொல்கின்றார். ஆக ஆண்டவர் இயேசு முற்றும் உணர்ந்தவராக, அறிந்தவராக, கடவுளின் மகனாக இருக்கின்றார் என்பதற்கு இந்த 3 நிலைகளும் நமக்கு சாட்சியாக அமைகின்றன. நத்தனியேலை பற்றி அவர் அறிந்திருக்கின்றார். நத்தனியேலை பற்றி அவர் முன்னமே தெரிந்திருக்கின்றார். நத்தனியேலை பற்றி இன்னும் அவர் எதிர்காலத்திலே புரிந்திருக்கின்றார். இந்த 3ஐயும் சேர்த்துத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நத்தனியேலை பற்றி சொல்கின்றார். நத்தனியேல் மட்டுமல்ல, நம்மையும் அறிந்திருக்கின்றார், நம்மையும் பற்றி அவர் புரிந்திருக்கின்றார். நம்முடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலத்தையும் இறைவன் உணர்ந்தவராக, முற்றும் அறிந்தவராக இருக்கின்றார். எனவே தான் அவர் ஓம்னிஷியன்ட், அனைத்தும் அறிந்தவர் என்ற ஒரு நிலையை பெறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் என்று சொல்லக்கூடியவர் நம் அனைவரையும் உள்ளார்ந்த வகையிலே அறிந்தவராக இருக்கின்றார் என்பதனால் இறைவனிடமிருந்து நாம் எதையும் மறைக்க முடியாது. இறைவனிடமிருந்து, அவருடைய பார்வையிலிருந்து நாம் ஓடிவிட முடியாது. இறைவன் நம்மை எப்பொழுதும் பார்க்கின்றார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக, இறைவனுக்கு ஏற்றவர்களாக, இறைவனிடம் நம்மை ஒப்படைத்து அர்ப்பணித்து வாழ்கின்ற அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.